நமக்கு கீழே உள்ளவர்கள், அதாவது மனைமார்கள் விஷயத்தில் நம்ம எப்படி அதை நடந்து கொள்கிறோமோ, அடுத்த பகுதி தான் அந்த நமது பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இந்த பெண் பிள்ளைகளை இப்போ 2 சப்ஜெக்டும் அதாவது ஒரே லிங்க்ல வந்தாலும் கூட பெண் பிள்ளை விஷயத்தில் நம்ம ஏன் சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், நிறைய பேர் இதில் என்ன செய்கிறாங்க, தவறு விடுகிறார்கள். அவங்களுடைய கல்வி விஷயங்களுக்கு அனுப்புகிற நேரங்களில், அவங்களோட ஒழுக்க விஷயங்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்வட்டத்தில் எல்லாம் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையை வச்சு மார்க்க எல்லைகளை என்ன செஞ்சிடறாங்க, நகர்த்திடுறாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் மார்க்க எல்லைகள் அங்கே நகர்த்தக்கூடாது. இப்போ கல்விக்காக, அதாவது ஒரு என்னது, இந்த கோ எஜுகேஷனில் சேர்த்துடுறது. அப்போ சேர்ற டைம்லையே நம்ம சொல்லுவோம் என்னென்னா, அது பிழை, மார்க்கத்தில் கூடாது, ஹராம். என்ன செய்ய, நிர்பந்தம். சரி, ஓகே, சூழல் அப்படி இருக்கி சேர்த்துட்டான். சேர்த்து ஒரு 10 கிரேட் 10 அல்லது கிரேட் 9 வரக்குள்ள ஒரு செய்தி வரும், லவ். 2 பேரும் விரும்பிட்டாங்களாம், பாருங்க இவனை நம்பித்தானே அனுப்பினேன். நம்பி எல்லாம் செய்தாண்ட இடத்துக்குள்ள அனுப்பி நம்பினா சரி வராது. இந்த இடத்துல பொறுப்பு தான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பொறுப்பாளர்களாக அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்க கூடாது. அதுக்காக நீங்க வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன செஞ்சுக்கணும், செய்திருக்க வேண்டும். அந்த சூழலுக்குள்ள நீங்க நிர்பந்தத்தில் விட்டாலும் சரி, நிர்பந்தம் இல்லாம விட்டாலும் சரி, ரிசல்ட் ஒன்று தான். இப்ப நீங்க உங்களுக்கு நிர்பந்தம் வைக்கிற அல்லாட்ட உங்களுக்கு அதில் மன்னிப்பு இருக்கிறோம், நிர்பந்தம் வைக்கிறோம், வேற வழியில் விட்டோம் இருக்கலாம். ஆனா ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கணும். அந்த ரிசல்ட் தான் என்னன்னா, திடீர்னு ஒரு 8 வயசு 8ஆம் ஆண்டுலேயே கேள்விப்பட்டிருது, என்னது கொஞ்சம் லிங்காம் அப்படின்னு கேள்விப்பட்டிருது. உன்னை அதுக்காக அனுப்பினேன், வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, உமா கஷ்டப்பட்டு சமைக்கிறாரு, இப்படி ஒரு தத்துவமெல்லாம் அது எதுவும் சரி வர அவனுக்கு லிங்க் ஆகின பிறகு அவனுக்கு மௌளைமார்களை தேடுறது, பள்ளி பயானுக்கு அனுப்ப பார்க்கறது, மதரசாக்களை தேடுறது, எப்படிடா பிரிச்சு விடுறன்னு பார்க்கறது, இதெல்லாம் இது ஒரு பலமாயிரு. உனக்கு இந்த வயசுல தேவையானு கேட்கறது. இது எல்லாம் எவ்வளவு விஷயங்களோட இதுல பேச வேண்டியதுன்னா, முதலாவது இறைவனது இயற்கைக்கு மாற்றமான கேள்வி. அங்க இந்த வயசுல தேவையானு கேட்டா வேற எந்த வயசுல தேவை, அந்த வயசுல தான் அது வரும். எந்த வயசுல, 16ல வரும், 14ல வரும், 13ல வரும். பருவ வயசாயினாலே என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். நம்ம சஹாபாக்கள்ல திருமணம் முடிக்க கேட்டார்கள் வரக்கூடிய எல்லா செய்தி நீங்க நினைச்சது கூட 30, 40, 15லயும் வந்திருக்கு, 14லயும் வந்திருக்கு, 18லயும் வந்திருக்கு, 20லயும் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. பருவத்தை அடைஞ்சு அது வரத்தான் என்ன செய்யும். அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவனுக்கு அந்த இடம் வந்ததுக்கு நீங்க கேட்கிற கேள்வி, எப்படி உனக்கு இந்த வயசுல வந்துச்சு அப்படின்னா, இந்த வயசுல வந்துச்சு, அந்த வயசுல காலம் பேர என்ன, காலம் கெட்டு பேத்துட்டான். நீ கெட்டு பேத்துட்டு காலம் கெட்டு பேத்துட்டு சொல்லி ரசூலா லா தசு புத்தர், காலத்தை ஏச வேண்டாம், காலம் கெட்டு பேத்துட்டு காலத்துக்கு ஒரு ஏச்சு வேறு. அப்போ முதல் பிரச்சனை இயற்கைக்கு மாற்றமான கேள்வி, அந்த இடத்துல வரத்தான் அது செய்யும். 2வது, அது வராம வைக்கலாம்னா வைக்கலாம், உன்னோட செட்டப் இல்லை. நீ வச்சுக்கிறது பார்த்து படிக்கிறது, சரியா? பெண்களை அது இப்போ புதுசா கல்வி திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வகுப்புல மட்டும் வச்சு சரி வராதான், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வைக்கணுமா. அப்பதான் அந்த பெண்கிட்ட கல்வி தேடல் போட்டி இருக்குமா, எல்லாம் ஒரு சிஸ்டமா கொண்டு வர. நான் சொன்ன மாதிரி தான் விளங்கிட்டா, என்ன முஸ்லீம் காணி ஜாயிலிய வேலியில கொண்டு வருது. அப்போ எல்லாம் சிஸ்டமா வைக்கணும். சிஸ்டமா இவளை பார்த்து ஆர்வம், பெண்கள் படிக்கிற ஆர்வம் இருக்குமா, அவளை பார்த்து இவனுக்கு ஆர்வம் வரும். அதோட ஒருவருக்கு ஒருவர் துணையாக கல்வியை டெவலப் ஆகி கல்வி டெவலப் ஆயிரும், சரியா? அப்போ இதுதான் என்னது, கடைசியா கொண்டு சேர்த்துட்ட பிறகு அவன் அந்த நிலைமைக்கு வந்த உடனே அவன்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. யார்கிட்ட, இபிலிஸ்ட ஒரு கோர்ஸ் இருக்கு, பயோல அவன் செட்டப் பண்ணி வச்சுக்கிறான். அந்த கோர்ஸுக்கு இவங்க போகல, இவங்க இந்த இதுல தான் கட்டி பேத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவங்களுக்கு இஸ்லாம் நிக்குது. அதனால அது பிள்ளை அவன்கிட்ட கோர்ஸ் என்னன்னு சொன்னா, லிவிங் டுகெதர், விளங்கிட்டா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற கோர்ஸ் அவன்கிட்ட இருக்குது. அதுக்கு அப்புறம் இன்னும் உள்ள LGBT அந்த ஃபித்னா அதெல்லாம் அவன் கொடுத்து வச்சுக்கிறான். அவன்கிட்ட கோர்ஸ்ல ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு இப்பதானே கொஞ்சம் கட்டி பேத்திக்கிறாரு, இவருக்கு இது பெரிய பிரச்சனை. பாத்தீங்களா, இன்றைக்கு இஸ்லாம் முஸ்லீம்கள் எவ்வளவு நாசமா பேத்துட்டாங்க. இவர் அரவாசி செய்தான் நான், சரியா? அடுத்த அரவாசி முஸ்லீம். அப்ப அடுத்த அரவாசி முஸ்லீம் அவர் இருந்துட்டு இருக்கிறதால அதுக்கு மட்டும் இஸ்லாம் பேசுறது. அப்ப நாங்க அவரோட பேத்து எப்படி பேசுறது, அவர்கிட்ட பேத்து நீங்க படிப்பித்த சிஸ்டம் அப்படி என்ன இந்த உலகத்துல வாழலான்னு, அப்ப சாக வேண்டியதான் என்று நம்ம வந்துட வேண்டாம். நம்ம சொல்றத கேட்கிற லெவல்ல இல்ல, நம்மளே பிற்போக்குவாதமாகவும் மாடர்ன் இஸ்லாம் என்று புரிந்து கொள்ள தெரியாத பழமைவாதிகள் என்று பழமொழி எல்லாம் பேசிட்டு இதை வச்சா, அப்ப இவன் வந்திருக்கிற இடம் இதுவரைக்கும் உனக்கு ஏத்துக்கலுமா, இது வரைக்கும் உனக்கு இந்த எல்லை வரைக்கும் ஓகே. எல்லைக்கு புறவு வாரது இஸ்லாத்துக்கு முரண், ஒழுக்கம் இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாங்க இல்ல, பொறுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா வச்சுக்கிறதெல்லாம் அதுக்குள்ளதான், அந்த சிஸ்டத்துக்குள்ளே வச்சுட்டு கரப்ஷன் ஆகினவர் ஒன்றும் செய்யலாம். இதுல கொஞ்சம் பேர் தப்பிடுவானு, இந்த செக்ஷன்ல தப்பிடுவான். தப்பி முடிஞ்சு அடுத்த கொண்டு போய் சேர்க்கிற யூனிவர்சிட்டி காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. அங்கதானே மெயின் ஹெட் ஆஃபீஸ், விளங்கிட்டா? அந்த இடத்துல ஆண் பெண் கலப்பு எல்லாம் கொண்டு எல்லாம் போட்டு அது இருக்கும். நான் இதுல எல்லாரையும் குறை சொல்லல, எல்லாரும் எண்ணங்களையும் குறை சொல்லல, படிக்கிற எப்படி சிஸ்டத்தை பத்தி பேசிருக்கிறேன், நபர்களை பத்தி நான் பேசல, சரியா? நபர்கள்ல நீங்க தக்குவா உள்ளவராக அல்லாஹ்வுக்கு இருக்கீங்க. சிஸ்டத்துல நீங்க அங்க போன பிறகு நீங்க சமுதாய ரீதியா பாக்குறீங்களா இல்லையா,
அதை மட்டும் ஆள் மனசுல கை வச்சு அங்க படிக்கிறவங்க சொல்லணும்னு பாக்குறீங்களா இல்லையா? என்ன ட்ரஸ்ட் 10 பெண்களை இப்ப ஒவ்வொரு கல்வி இதுலையும் வந்து சில இப்ப இலங்கை போன்ற இடங்கள் எல்லாம் வந்து முஸ்லிம்களுக்கு தனியான அந்த ஒரு உரிமைகள் பாதுகாப்பான இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து அந்த முஸ்லிம் பெண்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் இருப்பார். கூட்டிட்டு போறதுக்கு வரணும், அவன் உண்மையில நம்பிக்கையான ஆளா தான் இருப்பாரு, நேர்மையான ஆளா தான் இருப்பார். அவன் அந்த முஸ்லீம் பிள்ளைகளை கூட்டிட்டு கொண்டு போய் விடுறது, அதுக்குள்ள எடுக்கிறது எல்லாம் வேலை செய்வாரு. இது சரி வராது. ட்ரஸ்ட் தான் உண்மையில நம்பிக்கையானவர், இவங்களும் உண்மையை நம்பிக்கையானவர். இந்த ட்ரஸ்ட் அவனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டாக்கணும் பின்னால் உள்ளவங்க, விளக்கிட்டா? ஒரு உண்டாக்கி கடைசியில் என்னது வளர்ந்துடும். வளர்ந்தோட வளர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் என்னது உலர்ந்து போய் கடைசி முடிவு என்ன, மார்க்கம் அப்படியே இல்லாம போற ஒரு சிச்சுவேஷன் தான் அவனுக்கு ஏற்படும். அப்ப இதுதான் அந்த காதல் வட்டத்துக்குள்ள எல்லாம் வாரதில்லை. அதான் நம்ம காதல் ஹராம், காதல் கலிசர் என்னெல்லாம் சொல்றதுக்கான பிரச்சனை பின்னாடி அதுதான். மற்றபடி இன்னும் சில விஷயங்கள் இருக்காது, அந்த இடத்துல பேசலாம். இது வந்து அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு கோல் வருது, என்ன இப்படித்தான் மகள் வந்து யாரை எத்தனை விரும்புறாங்க, உமா வந்து மண்ணள்ளி தலையில போடுறதும் அழு, நான் இப்படி எதிர்பார்த்து நான் அபாயா போட்டு வளர்த்தேன், அது செஞ்சேன், காணி உங்களோட தான், வேலி அவங்க, சரியா? அப்போ இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நீங்க அழுது எந்த பிரயோசனம் இல்லை, பொறுப்புல நீங்க இருக்கல, நம்பினீங்க, சரியா? வெறும் நம்பிக்கை உங்களே பாதுகாக்காது. அவங்க நல்லவங்க தான், ஏற்கனவே அந்த படிச்ச புள்ளல் ஏற்கனவே நல்லவங்க தான், ஏற்கனவே ஒழுக்கமாக இருந்தவங்க தான். உங்களோட வழிகாட்டல வளர்ந்து நீங்க தான் கூட போய் தொட்டீங்க. நீங்க சின்னத்துல இருந்து கொடுத்தது அவனுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அடுத்த ஸ்டெப் பண்ணி ஒரு பெரிய வைத்தியராக நீங்க உருவாக்கணும், இன்ஜினியரா உருவாக்கணும், கற்பனை பண்ணதெல்லாம் நியாயமானது. ஆனா உங்களுடைய சமுதாய சூழல் அதுக்கு ஒத்து வரல, மார்க்க ரீதியாக ஒத்து வரல. அப்ப உண்மையில் நீங்க பெரிய ஒரு லெவல்ல யோசிக்கணும், பாதுகாப்போட எங்க செய்யலாம், என்ன செய்யலாம், அல்லது நீங்க வேற என்ன திருமணம் முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்கள உடையலுமா, அப்படி பார்த்து யோசிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றீடும் இருந்துச்சு, உங்களுக்கு அதுவும் விருப்பம் இல்லை, மாற்றி திருமணம் முடிச்சு கொண்டு போய் விடுறதும் விருப்பம் இல்லை, அங்க இதான் வேண்டாம். சில பெற்றோர்களுக்கு நோக்கமே இருக்கு சரியான நாள் செட் ஆயிட்டு அங்க கொண்டு போய் விட்டு டாக்டர் படிக்கிறான், டாக்டர் செட் ஆயிட்டு அப்படி நோக்கங்களும் சிலவனுக்கு என்ன செய்ய இருக்கு, கொண்டு போய் விட்டாச்சு. இது போய் திருப்பி கேள்விப்பட்டு ஒன்று என்னது பிரேக்கப்பா, அப்புறம் 2ஆம் பிரேக்கப்பா, என்னடா பிரேக்கப்ல பிஹெச்டி முடிக்கிற மாதிரி என்ன, அப்படி ஒரு செக்ஷன் அங்க முடியும். இப்ப இதெல்லாம் எதால வந்தது, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புள்ள எனக்கு நம்பிக்கை இருக்குது, புள்ளையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா சில பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த புள்ளைய யூனிவர்சிட்டி வரைக்கும் சேர்த்தாச்சு, 3ஆம் ஆண்டு இவங்க ஊர்ல அப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டீங்களோ அங்க வந்து என்ன செஞ்சிடும், இந்த மலர்ந்திரு காதல், விளங்கிட்டா? அதோட அங்க போய் அது வேற எங்கேயே போய் யூனிவர்சிட்டி இடையில என்னது, அதாவது விட்டுட்டு வீட்டுல திருமணம் முடிச்சு தரலன்னு சொல்லி காதல் புனிதமானதுன்னு சொல்லி அங்க இருந்து வேற எங்கேயோ போய் இந்த பெற்றோர்கள் தலையில கை வச்சிருக்கிறான், நான் ஒழுக்கமா வளர்த்தேன், மார்க்கத்தோட வளர்த்தேன். அதெல்லாம் இல்லை, நீங்க என்ன வளர்த்தாலும் பொறுப்புல சரியா இருக்கல, பொறுப்புல தான். இப்போ ஒரு கேள்வி வரையில பொறுப்புல சரியா இருந்தவங்களும் கெட்டு போய் தான் நினைக்கிறாங்க. கேள்வி முடிச்சுதான் நல்லாட்டு, கெட்டு போற சப்ஜெக்ட் வேற. பொறுப்புல சரியா இருந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பொறுப்புல சரியா இருந்தார் லூத் அலைஹிஸ்ஸலாம். அங்க கெடுதி நடந்ததுக்கு அவங்ககிட்ட கேள்வி முடிஞ்சு, விளங்கிட்டா? அவங்ககிட்ட அல்லாட்ட என்ன குற்றவாளியா மாட்டா. இங்க நீங்க அல்லாட்ட குற்றவாளியா உலகத்திலே நஷ்டமாறீங்க, அல்லாட்ட குற்றவாளியாகி உலகத்திலே நஷ்டமாயிருங்க. அப்ப அங்க நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், பிழை விட்டிருக்கலாம், ஆனால் அல்லாட்ட அவர் என்ன செய்யல, குற்றவாளி ஆகல. ஸோ இந்த பொறுப்பு என்றது பிள்ளைகளை நம்புங்க, சந்தேகமே இல்லை, நம்பிக்கை வைங்க, சந்தேகம் இல்லை, பொறுப்பை விட்டுறாது. பொறுப்புட்டாங்கன்னா அவனை எங்க சேர்க்கணும், எங்க வைக்கணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், மார்க்க சூழலை வைக்கணும், இப்படி பேச விடக்கூடாது, இப்படி வளர விடக்கூடாது. அது